Hello crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம sunflower granny square வச்சு ஒரு பில்லு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான டெக்னிக் தான். ரொம்ப ஈஸியாவே நம்ம போட்டு முடிச்சிடலாம். இதுக்கு மொத்தமாவே டபுள் crochet, popcorn stitch, cluster stitch, treble crochet நம்மளுக்கு தேவை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு நார்மல் டிகே ஆனும் 4mm ஹூக் எடுத்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த மெரூன் கலர் yarn இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் போட்டு அங்கிருந்து 3 செயின் போடுங்க. இந்த 3 செயின்றது ஒரு டபுள் crochetக்கு சமம். இங்கிருந்து நம்ம 15 டபுள் crochet போடலாம். இந்த 3 செயினும் சேர்த்து 16 டபுள் crochet நம்மளுக்கு இங்க தேவை. டபுள் crochet போட்ட பிறகு இந்த டைல கொஞ்சம் லைட்டா பிடிச்சு இழுத்தாவே போதும். இந்த ரவுண்ட் க்ளோஸ் ஆயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட மூணாவது செயின்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த கலர் yarn வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த ரவுண்ட்ல நம்ம பஃப் ஸ்டிச் போட போறோம். டபுள் crochet மேல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கலர் yarn வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு இங்க இருந்து 2 செயின் போடலாம். இந்த 2 செயின் வந்து பஃப் ஸ்டிச்சோட ஒரு ஸ்டாண்டு தான். இப்போ ஹூக்ல yarn ரொட்டேட் பண்ணி அதே ஸ்டிச்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ண போறோம். ஹாஃப் டபுள் crochetக்கு நம்ம எப்படி லூப் எடுப்போமோ அந்த மாதிரி 3 வாட்டி ரொட்டேட் பண்ணி லூப் எடுங்க. 3 வாட்டி ரொட்டேட் பண்ணி 3 வாட்டி அதே ஸ்டிச்ல இன்சர்ட் பண்ணி இந்த எல்லா ஸ்டாண்ட்லயும் ஒரேடியா நம்ம yarn புல் பண்ண போறோம். இந்த மாதிரி புல் பண்ணும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் பஃப் ஸ்டிச் நம்ம கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்டிச் போடலாம். இது இந்த பஃப் ஸ்டிச்க்கு செக்யூர் பண்றதுக்காக இப்போ ஒரு செயின் பஃப் ஸ்டிச் முடிச்சு ஒரு செயின் போடலாம். பாருங்க, அடுத்த ஸ்டிச்லயே நம்ம அதே மாதிரி பஃப் ஸ்டிச் போட போறோம். ஹூக்ல yarn ரொட்டேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி லூப்பை வந்து புல் பண்ணுங்க. நீட்டா 3 வாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணி லூப்பை புல் பண்ண போறோம். இந்த எல்லா லூப்பையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போடலாம். பஃப் ஸ்டிச்சஸ் செக்யூர் பண்றதுக்கு தான். இப்போ பஃப் ஸ்டிச் முடிச்சு ஒரு செயின். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டபுள் crochetல இதே மாதிரி பஃப் ஸ்டிச் போடலாம். எல்லாம் 16 டபுள் crochet மேலேயும் நம்மளுக்கு 16 பஃப் ஸ்டிச் வேணும். எல்லாம் பஃப் ஸ்டிச்க்கு நடுவுலயும் ஒரு செயின் நம்மளுக்கு வேணும். இந்த வீடியோல நான் எப்படி நான் ஸ்டிச் பண்றேனோ அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி போடுங்க. ஹூக்கை வந்து கீழே பார்த்த மாதிரி வைங்க. அப்போதான் நம்ம லூப்ல இருந்து நம்ம yarn எடுக்கும் போது ஈஸியா நம்மளுக்கு வரும். டபுள் crochet கவுண்ட் பண்ணி 16 டபுள் crochet கரெக்டா 16 டபுள் crochet மேல 16 பஃப் ஸ்டிச் வர மாதிரி போடுங்க. இது மாதிரி ஃபுல்லா நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணி இருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பஃப் ஸ்டிச்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேர்ட் ரவுண்ட் போடலாம். தேர்ட் ரவுண்ட்ல நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் போட போறோம். இந்த செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் கலர் yarn வந்து அட்டாச் பண்ணலாம். இங்க வந்து 3 செயின் போடுங்க. இந்த 3 செயின் வந்து ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் ஸ்டிச்சோட பிகினிங் தான். டபுள் crochetக்கு சுத்துற மாதிரியே தான் yarn வந்து ஹூக்ல சுத்தி நம்ம செயின் 1 ஸ்பேஸ்ல இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்பை வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு வாட்டி yarn ரொட்டேட் பண்ணி நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்பை ஜாயின் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம 3 வாட்டி நம்ம போட போறோம். இப்போ நம்ம ஹூக்ல 4 லூப்ஸ் இருக்கு. இந்த 4 லூப்பையும் ஒரேடியா நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட போறோம். அவ்வளவுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் ஸ்டிச் நம்ம போட்டாச்சு. இங்க இருந்து 2 செயின் போடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளஸ்டர் ஸ்டிச் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம போட போறோம். நான் கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு இந்த வீடியோல பாத்துக்கோங்க. நம்ம டபுள் crochetக்கு எடுக்கிற மாதிரி தான் நம்ம லூப் எடுப்போம். ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 லூப்பை வந்து ஜாயின் பண்ணுவோம். அடுத்த 2 லூப்பை வந்து ஜாயின் பண்ண மாட்டோம். 4 வாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம லூப் எடுப்போம்.
இப்போ நம்ம கிட்ட 5 லூப்ஸ் இருக்கு. இந்த 5 லூப்பையும் ஒரேடியா நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுவோம் இந்த கிளஸ்டர் ஸ்டிச்சஸ் செக்யூர் பண்றதுக்காக. அவ்வளவுதான். இங்க இந்த 2 செயின் போடலாம். கிளஸ்டர் ஸ்டிச் முடிச்சு 2 செயின் நம்ம போடணும். இதே மாதிரி செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் போடுவோம். 2 கிளஸ்டர் ஸ்டிச்க்கு நடுவுல வந்து செயின் நம்ம போடுவோம். இதே மாதிரி நம்ம எல்லா செயின் 1 ஸ்பேஸ்லயும் நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுட்டே வர போறோம் இந்த ரவுண்ட் முழுக்க. இதே மாதிரி நம்ம இந்த ரவுண்ட் முழுக்க நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் ஸ்டிச்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட் 4 செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கலர் யானை அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம 3 செயின் போடலாம். இந்த 3 செயின் ஒரு டபுள் குரோஷேக்கு சமம். இப்போ நம்ம 2 டபுள் குரோஷே இதே செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம போடலாம். இப்போ நம்ம 3 டபுள் குரோஷே இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல இதே மாதிரி 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல இப்போ ஒர்க் பண்ண போறோம். எந்த செயினும் நம்ம நடுவுல இருக்க கூடாது. என் கூடவே போட்டுவாங்க. அப்போதான் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல இதே மாதிரி 3 டபுள் குரோஷேஸ் போடலாம். நம்ம இப்போ 3 செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷே நம்ம 3 வாட்டி போட்டுருக்கோம். இப்போ நம்ம ட்ரைபிள் குரோஷே போடலாம். 3 ட்ரைபிள் குரோஷேஸ். இரண்டு செயின் மறுபடியும் 3 ட்ரைபிள் குரோஷே அதே ஸ்பேஸ்ல. இது நம்மளுடைய கார்னர் ஸ்பேஸ். உங்களுக்கு கிரானி ஸ்கொயர் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கார்னர்ல மட்டும் தான் நம்ம வந்து 3 ட்ரைபிள் குரோஷே 2 செயின் 3 ட்ரைபிள் குரோஷே நம்ம ஒரே ஸ்பேஸ்ல நம்ம போடுவோம். ஏன்னா அது வந்து கார்னர்ல இருக்கிறதால. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 3 டபுள் குரோஷேஸ் இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல போடலாம். இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்லயும் மறுபடியும் 3 டபுள் குரோஷேஸ். இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல 3 டபுள் குரோஷேஸ். இப்போ நம்மளுடைய கார்னர் ஸ்பேஸ் நம்ம போட போறோம். 3 ட்ரைபிள் குரோஷே செயின் 2 3 ட்ரைபிள் குரோஷே இந்த கார்னர்ல நம்ம போடலாம். கார்னர் ஸ்டிச் முடிச்ச பிறகு இப்போ மறுபடியும் இந்த மிடில் ஸ்டிச் நம்ம போட போறோம். 3 டபுள் குரோஷேஸா நம்ம 3 வாட்டி நம்ம போட போறோம். மறுபடியும் நம்ம கார்னர் ஸ்பேஸ் மறுபடியும் 3 டபுள் குரோஷேஸா நம்ம போட போறோம். இந்த ரவுண்ட் முடிச்ச பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் குரோஷே செயின் 3 ஸ்பேஸ்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நம்மளோட சன்ஃப்ளவர் கிரானி ஸ்கொயர் நம்ம முடிச்சாச்சு. யான் எல்லாம் ஸ்டிஃப் பண்ணிடலாம். நான் மொத்தமாக இந்த மாதிரி 45 கிரானி ஸ்கொயர்ஸ் நான் செஞ்சுருக்கேன். இதை நான் பிளாக் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளாக் பண்ணாமே அட்டாச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன்.
நான் ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் வைஸா ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் வெர்டிக்கல் வைஸா நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். நம்ம கிட்ட 2 லூப் இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப். 2 கிரானி ஸ்கொயரோடைய பேக் லூப் மட்டும் நம்ம ஸ்பிளிட் ஸ்டிச்சால நம்ம ஜாயின் பண்ண போறோம். பேக் லூப்ல மட்டும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்பிளிட் ஸ்டிச்சா போடுங்க. எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணாம கரெக்டான எல்லா ஸ்டிச்லயும் நம்ம பேக் லூப்ல மட்டும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்பிளிட் ஸ்டிச் போடுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு, அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு ஸ்பிளிட் ஸ்டிச். இதே மாதிரி நம்ம இந்த மொத்தம் கிரானி ஸ்கொயர்லையும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டு கிரானி ஸ்கொயர் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி அட்டாச் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். கவனமாக பேக் லூப்பில் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. இதே மாதிரி எல்லா கிரானி ஸ்கொயரையும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹரிசாண்டல் வைஸ்ல நம்ம அட்டாச் பண்ணலாம். ஹரிசாண்டல் வைஸ்ல முடிச்ச பிறகு வெர்டிக்கல் வைஸ்ல நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டே போகலாம். ரோ பை ரோவா ஜாயின் பண்ணிட்டே வர போறோம். ஒரு ரோல வந்து நான் 5 கிரானி ஸ்கொயர் நான் வச்சிருக்கேன். இந்த 5 கிரானி ஸ்கொயரை முடிச்ச பிறகு வெர்டிக்கல் வைஸ்ல ஸ்பிளிட் ஸ்டிச்சால ஜாயின் பண்ணிட்டே போகலாம். இந்த எக்ஸ்ட்ரா yarn எல்லாம் சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 சைடையும் நம்ம ஸ்பிளிட் ஸ்டிச்சால நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 2 சைடு வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த 3rd சைட்ல இருந்து நம்ம பில்லோவை இன்சர்ட் பண்ணிடலாம். பில்லோவை இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடும் நம்ம ஸ்பிளிட் ஸ்டிச்சால நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பில்லோ வந்து முடிச்சாச்சு. எல்லா சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதுலனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணலாம். உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.